ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மாம்சி. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ பண்ணி. சரி, ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு அதான் டியூட்டி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன். இடம்னா இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்தியன் 2. ரொம்ப நாள் ஆயிடுச்சு படம் பார்த்து தேட்டரில். இந்த வருஷம் ஆரம்பிச்சுலேருந்து ஒரு படமும் பார்க்கல. ஏன்னா இந்த படமும் ஒரு கிராண்டாக பிரம்மாண்டமாக எந்த படமும் வரல இந்த 6 மாதம் நினைக்கிறேன். ஸோ இந்தியன் 2 ரொம்ப ட்ரைலர்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. டியூட்டி இப்போ தான் முடிஞ்சுது. சரி, ஒரு படம் பார்க்கலான்ட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அபுதாபியில் இருக்கேன். பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 2 ஸ்டாப் பஸ்ஸில் தான் போகணும். அல்வாதா மாலில் பஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. பஸ் இல்லை, பார்த்துக்குவோம். டக்குன்னு பஸ்ஸு வந்துடுச்சு, அதனால் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். பஸ்ஸில் 2 ஸ்டாப்பில் இறங்கிட்டேன். ஸ்டாப்பில் இப்போ நான் ரோடு கிராஸ் பண்ணணும். இந்த ரோடு இது கிராஸ் பண்ணி அங்கே போகணும் அந்த பக்கம். இப்போது அதான் படம் பார்க்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போகிறேன். படத்தோட ரிவ்யூலாம் நிறைய பார்த்தேன் யூடியூப்பில். ஒருத்தவன் நல்லா இருக்குன்றான், ஒருத்தவன் நல்லா இல்லைன்றான், ஒருத்தவன் சுமாராக இருக்குது, ஆவரேஜாக இருக்குன்றான். இந்த படம் பார்க்குறானோ 20 ரூபா 30 ரூபா செலவு பண்ணி படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு 3 மணி நேரம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதெல்லாம் சொல்லாமல் படத்தை ஸ்பாயில் பண்ணுறதே ஒரு வேலையாயிடுச்சு. ரிவ்யூ பார்க்குறதே வேஸ்ட்டாக இருக்குது. ரிவ்யூ பார்த்துட்டு படத்தை பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் போயிடும். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை சங்கர் மேலே. சங்கர் படம்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும், இந்த சீன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவே பார்க்கலான்ட்டு தான் நானும் ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்து. கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்குறோன்னு முடிவோட கிளம்பிட்டேன். 5:30 மணிக்கு ஷோ, 5:15 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது. நான் போய்டுவேன் இன்னும் 5 நிமிஷத்தில். டிக்கெட்லாம் ஆன்லைனில் பார்த்தேன், எல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சீட்லாம் அவ்வளோவா புக் பண்ணல. 15 பேர் தான் அதை புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் தேட்டர்லேயே போய் டிக்கெட் வாங்கிக்கலான்ட்டு கிளம்பிட்டுருக்கேன், போயிட்டுருக்கேன். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன், நான் படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். இது மாலுக்குள்ளார தான் போகிறோம். மாலில் தான் தேட்டர் இருக்குது. இது அல்வாதா மாலு. இதுதான் அபுதாபி பஸ் ஸ்டேஷனு. பச்சை கல்லில் வச்சுருக்கணும். பஸ் இன்றைக்கி வரீங்களா, துபாய் போகிற பஸ்ஸு அது. டேக்ஸிலெலாம் ஏறுனா சம்பாதிக்கிற பாதி காசு இங்கேயே கொடுக்கணும், அந்தளவுக்கு வசூல் பண்ணுவாங்க. ஸோ இதான் அல்வாதா மாலு என்ட்ரன்ஸு. ப்ளஸ் இது ஸ்டார்ட் சினிமா வந்தாச்சு. சினிமா தேட்டருக்கு இந்தியன் 2 தமிழ். ஸோ டிக்கெட்டையும் வாங்கிட்டேன். ஸ்க்ரீன் 1ன்ட்டு ஃப்ரீயாக தான் கிடக்கு, யாருமே இல்லை. படத்தை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். இப்போதைக்கு யாரே என்கிட்ட ரிவ்யூ கேட்டால் படம் எப்படி இருந்துச்சு கேட்டால் படம் மாதிரி இருந்துச்சுட்டு சொல்லுவேன். வேறு என்னத்துக்கு சொல்கிறது, படம் மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோதான். படத்தை பார்த்தாச்சு, என்டர்டைன்மெண்ட் பண்ணியாச்சு, 3 மணி நேரம் டைம் பாஸ் ஆகிடுச்சு, காசும் செலவு பண்ணியாச்சு. இதுக்கு மேலே குறையா சொல்லிட்டு இருப்போம் படத்தை. அப்புறம் சரி லைட்டாக சாப்பிட்லான்ட்டு ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரூமுக்கு போகணும். ரூமுக்கு இங்கேருந்து 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகும் ட்ராவல் பண்ணணும். சைனா கேப். பஸ் ஸ்டாண்டு. என் பஸ் இன்னும் 5 நிமிஷத்தில் வரும். பஸ்ஸுக்காக தான் வெயிட்டிங்கு. 407, இது 405 போகுது. அவ்வளோதாங்க. எப்படியோ படத்தை பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ தான் இறங்கினேன் பஸ்லேருந்து. ரொம்ப நேரமாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு, டைம் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
கடைசியாக ஒரே ஒரு அட்வைஸ் கருத்து ஒன்று சொல்லிக்கலான்னு விரும்புகிறேன். ரிவ்யூலாம் பார்த்துட்டு படத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. படம் பார்க்குற மாதிரியே இல்லை. அவங்க சொன்ன அந்த ரிவ்யூ தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ படம் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டா நீங்களாக போய் படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுங்க. பை பாய். சரித்திரம் படைத்த சுதந்திர போராட்ட வீரர்